சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இயக்குனர் இமயம் பாரதிராஜா மறைவு, முதல்வர் விஜய் நேரில் சென்று அஞ்சலி. கோட்டாவின் பயணத்தடையுடன் தீவிரமடையும் போராட்டங்கள், அஞ்சப் போவதில்லை என்கிறது ஸ்ரீலங்கா அரசாங்கம். சுரேஷ் சலே தொடர்பான வழக்கின் உத்தரவு இன்று, முக்கிய அறிவிப்பை வழங்க உள்ள கோட்டை நீதிமன்றம். சொல்லிசை பாடகர் சங்கீத் செனை விடுதலை செய்யுமாறு சர்வதேச மன்னிப்பு சபை கோரிக்கை, பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமாறும் வலியுறுத்தல். நேருவின் சாதனையை முறியடித்த மோடி, டில்லியில் இன்று பிரம்மாண்ட கூட்டம். ஈரான் மீது தாக்குதல் நடத்திய அமெரிக்கா, உலங்கு வானூர்தி சுட்டு வீழ்த்தப்பட்டமைக்கு பதிலடி. இனி தொடர்பான விரிவான செய்திகள். இயக்குனர் இமயம் என ரசிகர்களால் போற்றப்படும் பாரதிராஜா உடல் நலக்குறைவு காரணமாக தனது 84வது வயதில் சென்னையில் இன்று காலமாகியுள்ளார். அவரது மறைவிற்கு திரையுலகினர் உள்ளிட்ட பலரும் இரங்கல்களை வெளியிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் விஜய் இன்று காலை நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளார். இயக்குனர் இமயம் என ரசிகர்களால் போற்றப்படும் பாரதிராஜா அண்மை காலமாக உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு வீட்டிலேயே சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று சிகிச்சை பலனின்றி காலமாகியுள்ளார். 1977ஆம் ஆண்டு வெளியான 16 வயது நிலை திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான பாரதிராஜா தனது முதல் படத்திலேயே ரஜினிகாந்த், கமல்ஹாசன் மற்றும் ஸ்ரீதேவி போன்ற முன்னணி நட்சத்திரங்களை வைத்து படத்தை இயக்கியிருந்தார். தொடர்ந்து பல படங்களை இயக்கிய பாரதிராஜா ராதிகா, ராதா, கார்த்திக் உட்பட பல முன்னணி நடிகர்களும் நடிகைகளை அறிமுகம் செய்திருந்தார். கிராமிய பின்னணியில் பல வெற்றி படங்களை உருவாக்கிய அவர் தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு தனித்த அடையாளத்தை உருவாக்கியுள்ளார். முதல் மரியாதை, கிழக்கே போகும் ரயில், அலைகள் ஓய்வதில்லை உட்பட பல வெற்றி படங்களை இயக்கியதுடன் நடிகராகவும் படங்களில் நடித்துள்ளார். அவரது மகன் மனோஜ் பாரதிராஜா உயிரிழந்ததை தொடர்ந்து உடல்நலம் பாதிக்கப்பட்ட இயக்குனர் பாரதிராஜா இன்று காலமான நிலையில் அவரது மறைவிற்கு ரசிகர்கள், திரைப்பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ உள்ளிட்ட 2 புலனாய்வு அதிகாரிகளுக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்ட பின்னரே அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேசலவுக்கு ஆதரவான போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளதாக அமைச்சர் நளிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சுரேசலவுக்கு எந்தவிதமான சித்திரவதைகளும் செய்யப்படவில்லை என்றும் எந்தவிதமான சட்ட முறைகளும் கையாளப்படவில்லை எனவும் அமைச்சர் நளிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். ஒரு புலனாய்வு அதிகாரி என்ற ரீதியில் இவ்வாறான ஒருவரை அரசாங்கம் எவ்வாறு கையாளும் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும் என்றும் அவருக்கு முதல் நாளில் இருந்தே ஒரே சீரான முறையில் உணவு மற்றும் வசதிகள் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். அவரது மனநிலை குறித்து பரிசோதித்த மருத்துவர் அவரது ஆடைகள் மற்றும் ஆடைகள் உடல் ரீதியாக சோதனை செய்யப்பட்டதாக கூறுவதை அரசாங்கம் மறுக்கிறது என்றும் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் விசாரணைகளை திசை திருப்புவதற்காகவே முன்வைக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அவரது தரப்பில் முன்வைக்கப்படும் இவ்வாறான கருத்துக்களுக்கு பின்னால் அரசியல் நோக்கம் இருப்பதாக அரசாங்கம் கருதுகிறது எனவும், குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளுடன் தொடர்புடைய அரசியல் தொடர்புகளை மறைப்பதற்கும் இந்த விசாரணைகளை சீர்குலைப்பதற்கும் அவர்கள் முயற்சிப்பதாக கூறினார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் 2 புலனாய்வு அதிகாரிகளுக்கு எதிராக நீதிமன்றம் வெளிநாட்டு பயணத்தடையை விதித்த பின்னரே இந்த எதிர்ப்பு நடவடிக்கைகள் புதிய கட்டத்தை எட்டியுள்ளதாக அமைச்சர் நளிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்காமல் குழப்பங்களை விளைவிப்பது அவர்களுக்கு இந்த குற்றங்களை ஏதோ ஒரு வகையில் தொடர்பு படுத்தியுள்ளார்களோ என்ற சந்தேகத்தை வலுப்படுத்துகிறது என கூறினார். எத்தனை பேர் சேர்ந்து குழப்பங்களை விளைவித்தாலும் அல்லது எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் விசாரணைகள் நிறுத்தப்பட மாட்டாது என்றும், விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்காமல் குழப்பம் செய்து அவர்கள் ஏதோ ஒரு வகையில் இந்த குற்றங்களுடன் தொடர்புடையவர்களோ என்ற சந்தேகத்தை வலுப்படுத்துகிறது எனவும் தெரிவித்துள்ளார்.
உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் தலை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் உத்தரவு தொடர்பில் கொழும்பு கோட்டை நீதிமன்றம் இன்று அறிவிக்கவுள்ளது. அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேசலையின் உடல் மற்றும் மனநிலை தொடர்பில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதன்போது கடுமையான பதற்றம் மற்றும் தீவிர மன உளைச்சல் ஆகிய நோய் தாக்கங்களுக்கு உள்ளாகியிருப்பதாலும் அவர் தற்கொலை செய்து கொள்ளும் மனநிலையோடு இருப்பதாக சந்தேக நபர் சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ஜவீந்திர பெர்னாண்டோ நீதிமன்றத்தில் கடந்த வாரம் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த நிலையில் இரு தரப்பினராலும் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் மீதான உத்தரவு இன்று அறிவிக்கப்படவுள்ளது. இதேவேளை உடல்நலக்குறைவு காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சுரேசலையின் மனைவி மனோரிசலே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிற்கு கடிதம் ஒன்றினை அனுப்பியுள்ளார். சுரேசலைக்கு எதிராக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள தடுப்பு காவல் உத்தரவை உடனடியாக இடைநிறுத்தம் செய்யுமாறு அந்த கடிதத்தின் மூலம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக குற்றச்சாட்டொன்று சொல்லிசை பாடகர் சங்கீத்சன் மீது சுமத்தப்படாத பட்சத்தில் அவர் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என சர்வதேச மன்னிப்பு சபை வலியுறுத்தியுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளுடன் தொடர்புடைய உள்ளடக்கத்தை கொண்ட எழுச்சி பாடலை பாடினார் என்ற குற்றச்சாட்டில் கிளிநொச்சியைச் சேர்ந்த சொல்லிசை பாடகர் சங்கீத்சன் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் கண்டனம் வெளியிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக தற்போது அரசாங்கம் வாக்குறுதி அளித்துள்ள போதிலும் அந்த சட்டத்தின் கீழ் தொடர்ந்து இடம்பெற்று வரும் கைதுகள் மற்றும் தடுப்பு காவல்கள் குறித்து மிகுந்த கவலையடைவதாக சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்துள்ளது. சொல்லிசை பாடகர் சங்கீத்சனுக்கு எதிராக சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக குற்றச்சாட்டு ஒன்று சுமத்தப்படாத பட்சத்தில் அவர் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என சபை வலியுறுத்தியுள்ளது. இந்திய கடற்படையின் INS ஜார்தா கப்பல் இன்று கொழும்பு துறைமுகத்தை சென்றடைய உள்ளது. ஐக்கிய நாடுகள் அமைதிப்படை பணியில் ஈடுபட்டுள்ள ஸ்ரீலங்கா ராணுவத்திற்காக இந்திய ராணுவத்திலிருந்து அனுப்பப்படும் பொருட்களை மாற்றி ஒப்படைக்கும் நோக்கில் இந்திய கடற்படையின் INS சாரதா கப்பல் கொழும்பு துறைமுகத்தை சென்றடைய உள்ளது. இந்த பொருட்கள் எதிர்வரும் 16ஆம் தேதி பாதுகாப்பு அமைச்சகத்தில் நடைபெறும் உத்தியோகபூர்வ நிகழ்வில் முறையாக கையளிக்கப்பட உள்ளது. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு கப்பல் பணியாளர்கள் மற்றும் ஸ்ரீலங்கா கடற்படை உறுப்பினர்கள் இணைந்து யோகா அமர்வொன்றில் பங்கேற்க திட்டமிட்டுள்ளனர். இந்திய கடற்படை கப்பல்களின் இலங்கை வருகைகளும் இரு நட்பு நாடுகளின் கடற்படைகளுக்கு இடையிலான வலுவான உறவுகளை மேலும் பலப்படுத்தும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்படுகின்றன. ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபர் யாழ்ப்பாணத்திற்கு பயணம் செய்யவுள்ளார். யாழ்ப்பாணம் கோப்பாய் காவல்துறை நிலையம் இதுவரை காலமும் தனியார் வீடுகளில் இயங்கி வந்த நிலையில் தற்போது புதிதாக காவல்துறை நிலையம் கட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோப்பாய் காவல்துறை திறப்பு விழா எதிர்வரும் 14ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அன்றைய தினம் காவல்துறை அதிபர் யாழ்ப்பாணம் வருகை தரவுள்ளார். கோப்பாய் காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரியாக கடந்த 2015 பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி கடமையேற்ற நளின் தர்சனவிற்கு களுத்துறை மாவட்டத்திற்கு திடீர் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து நேற்றைய தினம் சிறுவர்களுடைய 8 எண்புக்கூட்டு தொகுதிகள் உட்பட 9 எண்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. ஒரு எண்புக்கூட்டின் மேலிருந்து நாணய குற்றி ஒன்றும் சான்று பொருளாக மீட்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 20ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. அதன்போது ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்ட சிறுவர்களுடைய 8 எண்புக்கூட்டு தொகுதிகள் உட்பட 9 எண்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் மேலும் சிசுவினுடைய எண்புக்கூடு உட்பட 9 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றை சுத்தம் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் அடிப்படையில் செம்மணியில் இதுவரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற அகழ்வு பணிகளின் போது 327 மனித எண்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் 311 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் வீதி பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் வாகன சாரதிகளுக்கான புள்ளி குறைப்பு முறைமை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுபவர்களை கட்டுப்படுத்தவும் சாரதி ஒழுக்கத்தை மேம்படுத்தவும் கடுமையான சட்டம் அவசியம் என அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார்.
இலங்கையில் கடந்த வருடத்தில் மாத்திரம் வீதி விபத்துகள் காரணமாக 2750 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இதில் உந்துருளி சாரதிகளும் பாதசாரிகளுமே அதிக அளவில் உயிரிழந்துள்ளதாக கூறினார். இந்த புதிய திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு சாரதி அனுமதி பத்திரத்திற்கும் 24 புள்ளிகள் வழங்கப்படும் எனவும் போக்குவரத்து விதிகளை மீறும் போது இந்த புள்ளிகள் குறைக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியான தவறுகளை இழைத்த புள்ளிகளை இழக்கும் சாரதிகளின் அனுமதி பத்திரம் தற்காலிகமாக ரத்து செய்யப்படும் எனவும் கூறினார். இந்தியாவில் நீண்டகாலமாக பிரதமராக இருந்த நேருவின் சாதனையை இன்று பிரதமர் நரேந்திர மோடி முறியடித்துள்ளார். இதனையடுத்து இன்று மாலை டெல்லி பாரத் மண்டபத்தில் பிரம்மாண்ட கூட்டம் நடைபெறவுள்ளது. 2014 ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி இந்தியாவின் பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றார். அன்று முதல் தற்போது வரை அவர் பிரதமராக கடமையாற்றும் நிலையில் 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 25ஆம் தேதி முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் சாதனையை மோடி முறியடித்தார். பிரதமராக இந்திரா காந்தி 1966ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 24ஆம் தேதி முதல் 1977ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 24ஆம் தேதி வரை 4077 நாட்கள் பிரதமராக பதவி வகித்திருந்தார். இந்தியாவின் முதல் பிரதமரான நேரு 1952ஆம் ஆண்டு மே 13ஆம் தேதி முதல் 4398 நாட்கள் பிரதமராக பணியாற்றியிருந்தார். இந்த நிலையில் இன்று நாட்டின் நீண்டகால பிரதமராக இருந்த நேருவின் சாதனையை பிரதமர் மோடி முறியடிக்கும் நிலையில் மாலை டெல்லி பாரத் மண்டபத்தில் பிரம்மாண்ட கூட்டம் நடைபெறவுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் 22 மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய பிரதேசங்களின் முதல்வர்கள், மூத்த தலைவர்கள், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பிற முக்கிய மத்திய அமைச்சர்களும் இதில் கலந்து கொள்ள உள்ளனர். பிரதமர் மோடி தனது 12 ஆண்டு பதவிக்காலத்தை நிறைவு செய்துள்ள நிலையில் பிரதமர் மோடிக்கு மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். ஹோர்முஸ் நீரிணைக்கு மேல் பறந்து அமெரிக்க உலங்கு வானூர்தி ஒன்றை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியதை தொடர்ந்து அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல்களை தொடங்கியுள்ளது. அமெரிக்க உலங்கு வானூர்தி சுட்டு வீழ்த்தப்பட்டதை தொடர்ந்து ஈரான் மீது அமெரிக்க படைகள் தாக்குதல்களை தொடங்கியதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் தெரிவித்துள்ளது. நியாயமற்ற ஈரானிய ஆக்கிரமிப்புக்கு தகுந்த பதிலடியாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. விபத்துக்குள்ளான அமெரிக்க அப்பாச்சி உலங்கு வானூர்தியின் 2 பணியாளர்களும் அமெரிக்காவின் ஆளில்லா படகு மூலம் மீட்கப்பட்டுள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா மறைவு, முதல்வர் விஜய் நேரில் சென்று அஞ்சலி. கோட்டாவின் பயணத்தடையுடன் தீவிரமடையும் போராட்டங்கள், அஞ்சப்போவதில்லை என்கிறது ஸ்ரீலங்கா அரசாங்கம். சுரேஷ் சலே தொடர்பான வழக்கின் உத்தரவு இன்று, முக்கிய அறிவிப்பை வழங்க உள்ள கோட்டை நீதிமன்றம். சொல்லிசை பாடகர் சங்கீத் செனை விடுதலை செய்யுமாறு சர்வதேச மன்னிப்பு சபை கோரிக்கை, பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமாறும் வலியுறுத்தல். நேருவின் சாதனையை முறியடித்த மோடி, டில்லியில் இன்று பிரம்மாண்ட கூட்டம். ஈரான் மீது தாக்குதல் நடத்திய அமெரிக்கா, உலங்கு வானூர்தி சுட்டு வீழ்த்தப்பட்டமைக்கு பதிலடி. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற நமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.